அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தர்மபுரி மாவட்டம் அரூர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த திருமுறை கூட்டத்தில் நாம் அனைவரும் பங்கெடுத்து இருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் இறை செய்தியை இறுக பற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற தலைப்பை இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்பாக பல நபிமார்கள், பல இறை தூதர்கள் இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும், பிரத்யேகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது உஸ்வத்துன் ஹசனா, இவர் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் அழகிய முன்மாதிரி என்றால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மறுமை நாளை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பிறப்பு முதல் அவனுடைய மரணம் வரைக்கும் அவன் ஒரு துரும்பை மார்க்கத்தின் பெயரால் நகர்த்தி வைப்பதாக இருந்தாலும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை தான் அல்லாஹ் நமக்கு பாடமாக நடத்துகிறான். ஆனால் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சமுதாயம் எந்த இடத்தில் வைத்திருந்தது தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலங்களை கணக்கிடுவதற்காக அல்லாஹ் 12 மாதங்களை வழங்கியிருக்கிறான். அதில் குறிப்பிட்ட இந்த துல்ஹஜ் மாதத்தை அடைந்து விட்டால், சில பகுதிகளில் துல்காதா என்கின்ற அந்த மாதத்தை அடைந்து விட்டால், இன்னும் 1 மாத காலத்தில் நாம் ஹஜ்ஜு பெருநாளை எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்ப ஹஜ்ஜு பெருநாளுக்கு நாம் தயாராக வேண்டும், அதற்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தனையை திருப்ப வேண்டும் என்பதற்காக அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நெருக்கத்தில் அனைத்து ஜும்மா பயான்களிலும் இப்ராஹிம் நபியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று அந்த நேரத்தில் ஒரு திருமுறை கூட்டம் அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சாரம் நடைபெற்றது என்றால் அதிலே இப்ராஹிம் நபியை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போன்று ஹஜ்ஜு பெருநாளுடைய பெருநாள் தொழுகையிலே இப்ராஹிம் நபியை பற்றி நாம் பேசுகிறோம். ஹஜ்ஜு பெருநாள் வந்துவிட்டது என்றால் குர்பானி கொடுப்பதற்கு இப்ராஹிம் நபியை நினைத்த நாம் ஒரு ஹஜ்ஜு செய்வதற்காக நாம் மக்காவை நோக்கி நாம் செல்கின்றோமே, ஆனால் அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் குடும்பத்தார்களையும் நினைவு கூர்ந்த நாம், அதே போன்று ஒரு உம்ரா செய்வதாக இருந்தால் அதற்கு இப்ராஹிம் நபியை நினைவு கூர்ந்த நாம், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அழகிய முன்மாதிரி என்று சொல்கின்றானே, இது அல்லாத பிற இடங்களில் இப்ராஹிம் நபியை நாம் அறிந்திருக்கிறோமா? அவர்களை நாம் நினைவு கூர்ந்தோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மற்ற விஷயங்களில் எப்படியெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார்களோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க வேண்டும் என்று என்றைக்காவது நாம் விரும்பியிருக்கிறோமா என்று கேட்டால், பெரும்பான்மையான முஸ்லிம்களின் வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் வந்து செல்லக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருந்திருக்கிறார்கள். மீதமுள்ள 10 மாதங்கள் இப்ராஹிம் நபியை மறந்தவர்களாகவும் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரியை பெறாதவர்களாகவும் தான் நம்முடைய சமுதாயம் இருந்தது. சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய ஆலிம்களும் தலைவர்களும் அப்படித்தான் இந்த சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி என்று சொல்கிறானே, அப்படி என்னதான் முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன் வசனத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய வரலாறுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய நபிமொழிகளையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ், எந்த அளவிற்கு என்றால் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் அவனுடைய மரணம் வரைக்கும் எல்லா நிலையிலும் எல்லா தருணத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டுமையானால் அதற்கு அடிப்படையாக இறை செய்தியை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதில் மட்டுமல்ல,
இந்த உலகத்தில் நாம் பிறந்து அந்த தெளிவு பெற்றதற்கு பின்பாக இளமை பருவத்தை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த இளமை பருவத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகிய முன்மாதிரி. அந்த இளமை பருவத்திற்கு பின்பாக ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணையோ, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணையோ நாம் திருமணம் செய்து கொள்கிறோமே, அப்படி திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்மாதிரி. திருமணம் செய்து முடித்ததற்கு பின்பாக தன்னுடைய குடும்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்மாதிரி. திருமணத்திற்கு பின்பாக அல்லாஹ் நமக்கு மக்கள் செல்வத்தை, குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டானேயானால் அந்த குழந்தையை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய முன்மாதிரி. அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்முடைய தேவைக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்குகிறானா, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை வழங்கியிருந்தாலும் அல்லது பொருளாதாரத்திலே நடுநிலையான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருந்தாலும் அல்லது அல்லாஹ் நம்மை ஏழ்மையில் சோதித்தாலும் எப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் வழங்கினாலும் அந்த நிலையை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய முன்மாதிரி. இப்படி தன்னுடைய வாழ்நாள்ல எண்ணற்ற முன்மாதிரிகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகிறோம். அதை முன்னோட்டமாக வைத்துதான் 10 மாத கால அஜெண்டாவை நாம கையில் எடுத்தோம். ஏன்னா இப்ராஹிம் நபியை பற்றி நாம பேச வேண்டிய மாதம் என்பது குறிப்பிட்ட ஒரு மாதம் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்க அவர்களை பற்றி நாம் பேசிவிடலாம். ஆனால் மக்களுக்கு அவருடைய உண்மையான வாழ்க்கையை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த 10 மாத கால பிரச்சாரத்தை நாம் தேர்வு செய்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக மக்களுக்கு மத்தியில் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய வரிசையில தான் இந்த மாதத்தினுடைய தலைப்பாக இறை செய்தியை இருக பற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எதற்காக இந்த தலைப்பு? இன்றைக்கு பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய சில ஆலிம்கள், மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு கையாளப்படுகின்றது என்று சொன்னால், ஊர் வழக்கம் என்று ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தால் அதையும் நாம் மார்க்கத்தின் பெயரால் நாம் செய்யலாம். நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தின் பெயரால் ஒரு கருத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்களா, அதையும் மார்க்கத்தினுடைய ஆதாரமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். அதே போன்று முன் சென்ற நல்லடியார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், முன்சென்ற இமாம்கள், அவர்கள் மார்க்கத்தின் பெயராலே குர்ஆன் ஹதீஸில் இல்லாத, குர்ஆன் ஹதீஸிற்கு அப்பாற்பட்ட தன்னுடைய சொந்த கருத்துக்களை மார்க்கத்தின் பெயரால் நமக்கு சொல்லித் தந்தார்களேயானால் அதை நாம் மார்க்கத்தின் பெயரால் பின்பற்றலாம் என்று சொல்லி பல விஷயங்கள், இறை செய்திக்கு அப்பால் மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில நிறைய பிரச்சாரங்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கம் என்கின்ற பெயரால் நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த மார்க்கத்தின் வழிகாட்டுதலாக, இறை செய்தியாக, வஹியாக எது நம்முடைய சமுதாயத்திற்கு வந்திருக்கிறதோ அதை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதை தவிர வேறு எதையும் நாம் பின்பற்றக்கூடாது என்பதை நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலம் முதல் நம்முடைய மனித குலத்தினுடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் அல்லாஹ் எல்லோருக்கும் ஒரே சட்டமாக, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவுஜீவியாக இருந்தாலும், இறை தூதராக இருந்தாலும், நல்லடியாராக இருந்தாலும், இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும், மறுமை சிந்தனையோடு வாழக்கூடியவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. இறைவன் புறத்திலிருந்து அருளப்பெற்ற வகை செய்தியை மட்டும்தான் மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எப்படி? திருமறை குர்ஆனை பாருங்கள். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், மக்களே நீங்கள் ஒன்றை பின்பற்றுங்கள். எதை தெரியுமா? மா உன்சில மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அந்த வகையை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த வசனத்தினுடைய விளக்கம் எந்த அளவிற்கு என்றால், இந்த வசனம் யாருக்கு அருளப்பட்டது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதே அந்த இறுதி தூதரானே அந்த மாமனிதரானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மார்க்கத்தின் பெயரால் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லிவிட முடியாது. அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இந்த முஹம்மது இருக்கிறாரே இவர் மார்க்கத்தின் பெயரால் உங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சாரத்தை கையாள்வாரையானால் அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட வஹியை மட்டுமே பேசுவார், தன்னுடைய மனோயிச்சையை பேச மாட்டார் என்று அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தன்னுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்த அந்த மக்களுக்கு அழகான முறையில் பிரித்து காட்டுகின்றார்கள். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நம்மை போன்று ஒரு மனிதனாக தான் வாழ்ந்தார்கள், நம்மை போன்று சாப்பிட்டார்கள், நம்மை போன்று பருகினார்கள், நம்மை போன்று தூங்கினார்கள், நம்மை போன்று மலஜலம் கழித்தார்கள், நம்மை போன்று திருமணம் செய்தார்கள், நம்மை போன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், நம்மை போன்று கடைத்தெருவிற்கு சென்று வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை ஈட்டினார்கள். இந்த உலகத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் நமக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நபிகளாருக்கும் வழங்கியிருந்தான். அதைதான் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், அடி நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தானப்பா, என்றாலும் உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வஹி அருளப்படவில்லை, ஆனால் எனக்கு வஹி அருளப்படுகிறது. அது ஒன்றுதான் வித்தியாசமே ஒழிய வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதராக இருக்கிறேன். அல்லாஹ் வகை செய்தி எனக்கு அருளி இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான, அதை எடுத்துச் சொல்வதோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டது. அந்த வகை செய்தியை ஏற்றுக்கொள்வதும் அதை பின்பற்றுவதும் அந்த மக்களை சார்ந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்த எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கலாம். எத்தனை சம்பவங்களை நாம் சொல்லலாம் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்பாக மக்காவிலே 13 ஆண்டுகளும் மதீனாவிலே 10 ஆண்டுகளும் வாழ்ந்தார்கள். 13 ஆண்டுகள் மக்காவிலே கழித்ததற்கு பின்பாக இறைவனுடைய அனுமதியோடு அந்த மதீனா என்கின்ற நகருக்கு செல்கின்றார்கள். பொதுவாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வழக்கம் இன்னொரு ஊர்ல இருக்காது. இன்னைக்கு நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிறோம், இன்றைக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலே அங்க இருக்காது, கோயம்புத்தூர் மாவட்டத்திலே பாருங்க அங்க இருக்காது. இப்படியே கொஞ்சம் தொலைவான மாவட்டங்களுக்கு நீங்கள் செல்வீர்களானால் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு இருக்காது, அவர்களின் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்காது. அப்ப ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் நம்ம வச்சிருக்கிறோம்ல, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்த மக்காவில் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு மக்காவில் வாழக்கூடிய மக்களின் கலாச்சாரமும் அவர்களின் பழக்க வழக்கத்தையும் தான் பார்த்து வளர்ந்திருக்கிறார்கள். மதீனாவில் உள்ள கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியாது, மதீனாவில் உள்ள பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு தெரியாது. 13 ஆண்டுகள் கழித்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்றார்கள். இந்த மதீனாவில் வாழக்கூடிய விவசாயிகள் அவர்களின் ஒரு பழக்க வழக்கம் என்னவென்றால், மரங்களில் ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் ஒன்றாக சேர்த்து மகரந்த சேர்க்கையின் அடிப்படையில் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மகரந்த சேர்க்கையின் அடிப்படையில் விவசாயம் செய்யக்கூடிய வழக்கம் மக்காவுல இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவிற்கு வந்து அதை புதிதாக பார்க்கிறார்கள். அப்ப மதீனாவில் வாழக்கூடிய சஹாபாக்கள் அன்சாரிகள் இருக்கிறாங்களே, அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நெருக்கமாக அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பழக்க வழக்கங்கள் மதீனாவில் வாழக்கூடிய அன்சாரிகளுக்கும் தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மார்க்கத்தின் பெயரால் இல்லாமல் தன்னுடைய சொந்த கருத்தாக அந்த மக்களுக்கு எதை சொல்லிட்டு போறாங்கன்னா, இந்த மாதிரி மகரந்த சேர்க்கையெல்லாம் செய்யாதீங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மக்காவில் அவங்க பார்த்தது இல்லை, அதனால மனிதன் என்ற அடிப்படையில மார்க்கம் இல்லாத ஒரு கருத்தாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் அப்பதான் புதுசா பாக்குறாங்க, அவங்க மார்க்கத்தின் பெயரால பேசுறாங்களா இல்ல உலக ரீதியான ஆலோசனையை சொல்றாங்களான்னு அவர்களுக்கு பிரித்து அறிய முடியவில்லை.
அப்ப அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஆஹா ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்களா, மார்க்கத்துல மகரந்த சேர்க்கை செய்வது ஹராம் போல, தடுக்கப்பட்டிருக்குது போல, அதனாலதான் ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாது நம்மளை வழிநடத்துறாங்கன்னு அதை பிரிச்சு வச்சிடுறாங்க. அப்ப அந்த விவசாயத்தினுடைய அந்த காலகட்டம் முடிந்து அறுவடை செய்வதற்கு பின்பாக அறுவடை செய்யப்பட்ட அந்த மகசூலை பார்த்தால் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஆட்சியாளர் தானே. அப்ப கேட்கிறாங்க, ஏன் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஏன் அறுவடை குறைஞ்சிருச்சு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபிய பெருமக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தானே மகரந்த சேர்க்கையின் முறையில செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்க மகரந்த சேர்க்கையில நாங்க விவசாயம் செய்வோம், நிறைய மகசூல் கிடைக்கும், நிறைய அறுவடை கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொன்னதற்கு பின்பாக அந்த மகரந்த சேர்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக ஆண் மரத்தை தனியாகவும் பெண் மரங்களை தனியாகவும் வைத்துதான் நாங்கள் விவசாயம் செய்தோம், அதனால் மகசூல் குறைந்து விட்டது என்று அந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ் எனக்கு இதை சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இதை கட்டளையிட்டான், உங்களுக்கு எடுத்து சொல்லும்படி அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான் என்று மார்க்கத்தினுடைய இறை செய்தியாக உங்களிடத்தில் ஒரு தகவலை நான் சொல்வேனேயானால் அதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள், அதை உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். ஆனால் அதே நேரத்தில் உலக ரீதியாக ஒரு ஆலோசனையை நான் சொல்வேனேயானால் அதை விட சிறந்த ஆலோசனை உங்களிடத்தில் இருக்குமையானால் என்னுடைய வார்த்தையை தூக்கி எறிந்து விட்டு சிறந்த ஆலோசனை நடைமுறைப்படுத்திட்டு போங்க. இப்ப மகரந்த சேர்க்கையின் அடிப்படையில் நான் சொன்ன கருத்து என்பது மார்க்கத்தினுடைய கருத்து அல்ல, அது உலக ரீதியாக மக்காவில் அந்த பழக்க வழக்கத்தை நான் பார்த்ததில்லையே என்ற அடிப்படையில் நான் சொன்ன ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனையை நடைமுறைப்படுத்தினால் அறுவடை குறைகிறதா? அப்ப மகரந்த சேர்க்கை முறையில நீங்க விவசாயம் செஞ்சுக்கீங்க. மார்க்கத்தின் பெயரால சொன்னாலும் எனக்கு நீங்க கட்டுப்படணும். மார்க்கம் இல்லாமல் மனிதன் என்ற அடிப்படையில இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக உலக ரீதியான ஒரு ஆலோசனையை நான் சொல்வேனேயானால் அதற்கு நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை கூட இரண்டாக பிரிக்கிறாங்க. மார்க்க ரீதியாக நான் ஒன்றை சொன்னால் அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உலக ரீதியாக ஒன்றை நான் சொல்வேனேயானால் அதை விரும்பினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் புறக்கணித்து விடுங்கள், அது உங்களுடைய விருப்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரண்டு முறையை கையாளுறாங்க. அதே போன்று பார்த்தீர்களேயானால் எண்ணற்ற சம்பவங்களை நாம சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் தன்னுடைய மனோ இச்சையை ஒருபோதும் அவர்களால் பேச முடியாது. அதற்கு அழகான ஒரு சான்று என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம எல்லோரும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம், இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அதுல ஒரு வசனம், ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா, யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு அணு அளவு நன்மை செய்கின்றாரோ அதை அவர் மறுமையில் காண்பார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை மக்களுக்கு ஓதி காண்பித்து விட்டு அங்கு ஒரு பயானை நிகழ்த்துகிறார். என்ன பயான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இன்றைய காலகட்டத்தில் ஒரு குதிரை இருக்கிறது, அந்த குதிரை என்பது மூன்று விதமாக மக்களுக்கு பயனளிக்கிறது, அந்த மூன்று வகையில ஒரு நபருக்கு மட்டும் அது தீங்கிழைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதில் முதலாவது நபர் யார் தெரியுமா? ஒரு குதிரையை ஒருவர் வளர்க்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதற்காக அந்த குதிரையை அவர் பயன்படுத்துவதற்காக வளர்க்கிறார். அப்படி ஒருவர் வளர்ப்பாரையானால் அந்த குதிரையை ஒரு தோட்டத்தில் அவர் கட்டி வைத்து அந்த கட்டி வைத்த கயிறினுடைய அளவு இருக்கிறதே அந்த அளவிற்கு அவருக்கு நன்மை கிடைக்கும். அந்த தோட்டத்திலே அந்த குதிரை சில பொருட்களை மேயுமையானால் சாப்பிடுமையானால் அது எந்த அளவிற்கு பொருட்களை சாப்பிடுகிறதோ அந்த பொருட்களின் அளவிற்கு அவருக்கு நன்மையை பெற்றுத் தருகிறது. அதே போன்று சாப்பிட்டு விட்டு அந்த குதிரை ஒரு விட்டையை இடுகிறது என்று சொன்னால், கழிவை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த கழிவின் அளவிற்கும் அவருக்கு நன்மை இருக்கிறது.
அந்த குதிரை அந்த கயிறை பிடித்து கொண்டு அறுத்து கொண்டு அது ஓடுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அந்த அளவிற்கு அவருக்கு அந்த குதிரையை வளர்க்கக்கூடியவருக்கு நன்மை இருக்கிறது. அது ஒரு ஆற்றிலே தண்ணீரை பருகுமையானால் அந்த குடிக்கக்கூடிய தண்ணீர் அளவிற்கு அவருக்கு நன்மை இருக்கிறது என்று விவரிச்சுக்கிட்டே வராங்க. அப்ப இரண்டாவதாக சொல்கின்றார்கள், ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு குதிரையை வளர்க்கிறார். அவர் அந்த குதிரையை எந்த விதமான சிரமத்திற்கும் ஆளாக்காமல் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில அதற்குரிய உணவை கொடுத்து அதற்குரிய தண்ணீரை கொடுத்து தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துகிறாரா, அதுவும் அவருக்கு நன்மையை பயக்கும். அதே நேரத்தில் இறைவனுடைய மார்க்கத்திற்கு எதிராக போராடுவதற்காக வேண்டியும் முஸ்லிம்களுக்கு மத்தியில பகைமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டியும் ஒருவர் குதிரையை வளர்ப்பாரையானால் அவருக்கு அதன் மூலமாக தீமை இருக்கிறது. குதிரையினுடைய வளர்ப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்களுக்கு உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சபையில் இருந்த ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, குதிரை சம்பந்தமா எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க, இதே மாதிரி கழுதையை வளர்த்தா நன்மை உண்டா? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்காக கழுதையை வளர்க்கிறாரு. அது சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிற்கும் அது குடிக்கக்கூடிய தண்ணீருக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த முறைக்கும் இதே போன்று நன்மை கிடைக்குமா அப்படின்னு ஒரு சஹாபி அந்த இடத்துல கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வரவில்லை. குதிரைக்கு மட்டும்தான் வஹி வந்திருக்கிறது. கழுதை சம்பந்தமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி அறிவிக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மௌனமாக இருந்து விட்டு அதற்கு பின்பாக மீண்டும் இந்த வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு, இந்த வசனம் என்பது பொதுவான வசனம்தான், அந்த அடிப்படையில் கழுதையை வளர்த்தாலும் அதற்குரிய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவர்கள் கூட மக்களால் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியல. காரணம் என்ன? எனக்கு அது சம்பந்தமாக வகி அறிவிக்கப்படவில்லை. வகி வந்ததற்கு பின்பாக தான், இறை செய்தி வந்ததற்கு பின்பாக தான் மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்க முடியும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே பொறுமை காக்கிறாங்கன்னா இறை செய்தியின் முக்கியத்துவம் விளங்குகிறதா? இறை செய்தியை எந்த அளவிற்கு ஒரு மனிதன் மார்க்கம் என்கின்ற பெயரால் எதை செய்தாலும் இறை செய்தியின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வசனங்களை எல்லாம் பாருங்கள், ஹதீஸ்களை எல்லாம் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி என்று மூச்சுக்கு 300 முறை நாம் பேசுகிறோமே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் பேசுகிறோமே, அந்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக நாம் சிந்திச்சு பார்த்தோமா? எந்த அளவிற்கு என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வரலாறும் நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்றால், இறை செய்தியை தவிர ஒரு முஸ்லிம் எதையும் பின்பற்ற கூடாது என்பதை தான் தெள்ள தெளிவாக நமக்கு விளக்குகிறது. எந்த அளவிற்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள், தன்னுடைய தந்தை ஆசர் என்கின்ற அந்த மனிதனுக்கு பிரச்சாரம் செய்கிறார். அவர் இணை வைப்பிலே இருந்து மரணித்து விட்டார், அது வேறு செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை சந்தித்து இந்த மார்க்கத்தின்பால் அழைப்பு கொடுத்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். எப்படி அழைப்பு கொடுத்தார் தெரியுமா? பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு வழக்கத்தை நாம் பார்க்கலாம். வயதில் ஒருவர் பெரியவராக இருப்பாரையானால், சிறிய வயதுடைய ஒரு நபர் ஒரு அறிவுரையை சொல்வாரையானால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை மனிதனுக்கு அவ்வளவு இலகுவா வந்துடாது. எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சோ, உன்னோடு நான் வயசுல பெரியவன், உன் வயசை கடந்துதான் நான் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியானே. நம்மை விட சிறிய வயதில் இருக்கக்கூடியவர் ஒரு அறிவுரை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வராது. இப்ராஹிம் நபியினுடைய காலகட்டத்திலும் அப்படிதான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு போய் மார்க்கத்தை நோக்கி அழைப்பு கொடுக்கிறாங்கல்ல, அப்ப இது போன்ற சில காரணங்கள் தலையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க தெரியுமா? ஆபத்து, என்னுடைய அருமை தந்தையே, கது ஜாஅனி மினல் இல்ம் லம் யாத்திக், உமக்கு வழங்கப்படாத ஒரு கல்வி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் என்னை பின்பற்றி விடுங்களேயானால் அஹதிக்க சிராத்தன் சவியா,
நேரான பாதையை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு எப்படி பிரச்சாரம் செய்யறாங்க. நீங்க என்னுடைய வயதுல பெரியவங்க தான், ஆனால் அல்லாஹ் உங்களை இறை தூதராக தேர்வு செய்யல. என்ன இறை தூதராக தேர்வு செய்து இறை செய்தி என்கின்ற கல்வியை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். வஹி என்கின்ற கல்வியை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப உங்களுக்கு வழங்கப்படாத வகை செய்தியை அல்லாஹ் இறை தூதராக தேர்வு செய்ததன் மூலமாக எனக்கு வழங்கி இருக்கின்றானே, அந்த வகை செய்தியை பின்பற்றுவதற்காக நீங்கள் வாருங்கள். அப்படி நீங்கள் முன்வருவீர்களேயானால் உங்களுக்கு நான் நேரான பாதையை காட்டுகிறேன் என்று வகை செய்தியை நோக்கிதான் தன்னுடைய தந்தையை அழைத்தார்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த நுணுக்கமான வரலாறை பாருங்க. நாம இதில் சொல்லக்கூடிய எல்லா வரலாறையும் நாம முன்கூட்டியே கேள்விப்பட்டிருப்போம், முன்கூட்டியே நாம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் நுணுக்கமாக சில விஷயங்களை நாம் கவனிக்கும் பொழுது இறை செய்திக்கு எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலம் கொடுத்தார்கள் என்பதை நிறைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. இப்ப தந்தையை அழைக்கும் பொழுது எதை நோக்கி அழைச்சாங்க? வகை செய்தியை நோக்கி தான் அழைச்சிருக்கிறாங்க. அதே போன்று பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும், உலகமே அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாலும், அவனுடைய உண்மை நிலை, அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை ஒரு மனைவியை தவிர வேற யாரும் அறிய முடியாது. இந்த உலகத்தில் ஒருத்தர் பத்தி பேசுவோம், அவர் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய வல்லல் தெரியுமா? எவ்வளவு அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர் தெரியுமா? அவர் உண்மையை தவிர எதையும் பேச மாட்டாரு, ஐவேளை தொழுகையில கரெக்டா இருப்பாரு, ஊரே அவரை போற்றி புகழும். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட மனைவிட்ட போய் உட்காந்து, ஏமா உங்க கணவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டேன்னு வைங்களேன், மணி கணக்கில் பயான் ஓடும். அவரை பத்தியாங்க கல்யாணம் ஆன புதுசுரா என்னமோ நினைச்சனா, ஆனா காலங்கள் போக போக தான் தெரிஞ்சிச்சு அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமானே, கணவரை பற்றி எல்லாத்தையும் அவுத்து விடுவாங்க. அப்ப உண்மையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் அவருடைய மனைவியிட்ட போய் கேட்டீங்க, எல்லாமே உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கக்கூடிய இடத்துல எல்லா சஹாபாக்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தித்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய இபாதத் எப்படி இருந்துச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திச்சாங்க. காரணம் என்ன? பிற சஹாபாக்கள் இடத்துல கேட்பதை விட மனைவி இடத்துல கேட்டோம்னா நிறைய தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் மனைவிட்ட போய் கேட்டாங்க. அந்த மாதிரி பாருங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, தன்னுடைய கணவனை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க தெரியுமா? உலகத்தில் யாருக்கும் தெரியாத பல செய்திகள் கூட அந்த மனைவிக்கு தெரியுமே. இப்ராஹிம் நபியினுடைய மனைவி எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்கு பாதிப்பை தரக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்தில் யாரும் செய்திடாத ஒரு காரியம் என்னுடைய கணவர் செய்கின்றாரையானால் அது அல்லாஹ் கட்டளையிடாமல் செய்ய மாட்டார் என்று தன்னுடைய கணவரை பற்றி புரிந்து வைத்திருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை செய்திக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் இப்ராஹிம் நபியினுடைய மனைவி இப்படி புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய சான்று தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் முதிய வயதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குழந்தை பாக்கியமாக கொடுக்கிறான். அப்படி கொடுத்து விட்டு அல்லாஹ் எப்படி சோதிக்கிறானா, உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய கை குழந்தையையும் உணவு இல்லாத, தண்ணீர் இல்லாத, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனத்துல போய் விட்டுட்டு வந்தோம்னு அல்லாஹ் கட்டளையிட்டானா இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும், எல்லாரும் எல்லா பயானையும் கேள்வி விட்டுருப்போம். ஆனா அதுல ஒரு செய்தியை பாருங்க, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் அழைத்து செல்லும் பொழுதும் எந்த தகவலையும் சொல்லவே இல்லை. அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அதனால உங்களை பாலைவனத்தில் போய் விட்டு வர போறேன், அதுக்கெல்லாம் நீங்க தயாராகிக்குங்க அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. சரி, புறப்படும் போதுதான் சொல்லல, போய் விட்டுட்டு வரும்போதாவது சொல்லணுமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாலைவனத்தை விட்டுட்டு வந்துடுறாங்க. காபத்துல்லா பக்கத்துல பாலைவனத்துல குடியமர்த்து விட்டு திரும்புறாங்க. திரும்பக்கூடிய நேரத்திலேயாவது அல்லாஹ் கட்டளை இட்டாமா, வேற வழி இல்லை, அதனால உங்களை நான் விட்டுட்டு போறேன், கொஞ்சம் கவனமா பிள்ளைய பார்த்துக்க, பிள்ளைக்கு தேவையான எதை செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு அறிவுரையாவது சொல்லிட்டு போனோம்ல. அங்கேயும் இப்ராஹிம் நபி அவங்க வாயை திறந்து பேசவில்லை. அழைத்து வரும் பொழுது எதையும் சொல்லல, விட்டுட்டு போகும்போது எதையும் சொல்லல. விட்டுட்டு அப்படியே திருமணம்தான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேக வேகமா புறப்படுறாங்க. மனைவி பின்தொடர்ந்து வராங்க. அருமை கணவரே, எங்களை இந்த பாலைவனத்தை விட்டுட்டு எங்க போறீங்க, எங்க போறீங்கன்னு ஒரு 3 தடவை கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபியிட்ட பதில் இல்லை. அப்ப மனைவி புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த பாலைவனத்துல என்னுடைய கணவர் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் விட்டு விட்டு செல்கின்றாரே, ஆனால் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் மக்களுடைய நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியை விட்டுட்டு போறாரு. இங்கே நாங்க தங்கியிருந்தோம்னா உணவுக்கும் தண்ணீருக்கும் கஷ்டப்பட்டு நாங்க மரணிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு சிரமமான காரியத்தை என்னுடைய கணவர் செய்கின்றாரே, ஆனால் ஒருவேளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு மனைவிக்கு. உடனடி என்ன கேட்கிறாங்கன்னா, 3 முறை எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்களே, பதில் இல்லை. 4வது முறையாக கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இதை கட்டளையிட்டானா? அல்லாஹ் தான் வகை செய்தியின் மூலமாக, இறை செய்தியின் மூலமாக உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பிள்ளையையும் இந்த பாலைவனத்தில் போய் விட்டுட்டு வான்னு அல்லாஹ் கட்டளையிட்டானா? கணவனை புரிந்து கொண்ட அந்த மனைவி கேட்கிறாங்க. உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுகின்றார்கள், நாம் ஆம், அல்லாஹ் தான் கட்டளையிட்டான். அல்லாஹ்வினுடைய வகை செய்தியின் அடிப்படையில தான் உங்களை நான் விட்டு விட்டு செல்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படையில எங்களை விட்டுட்டு போறீங்களா? அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். என் கணவராகி நீங்கள் எங்களை விட்டு விட்டு செல்லலாம். உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் கைக்கு செலவுக்கு பொருளாதாரம் இல்லாமல் எங்களை நீங்க விட்டுட்டு போகலாம். ஆனா அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான்னு அல்லாஹ்வினுடைய தவக்கல் வைத்து அங்க தங்குனாங்க பாருங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க. 4வதாக அந்த கேள்வியில நமக்கு என்ன விளங்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா வகை செய்தியின் அடிப்படையில் இல்லாம செய்ய மாட்டார்கள் என்பதை ஒரு மனைவி விளங்கியதனுடைய அடிப்படை தானே. அந்த அடிப்படையில தானே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவரை கேட்க வைத்தது. இப்படிப்பட்ட அடிப்படையில தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை அழைத்ததும் வகை செய்தியின் அடிப்படையில தான். அதே போன்று தன்னுடைய மனைவிக்கு வாழ்ந்து காண்பித்ததும் வகை செய்தியின் அடிப்படையில் தான். அதே போன்று பிள்ளையை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? பிள்ளையை வளர்க்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தந்தை ஒரு காரியத்தை செய்வாரையானால் அவரும் இறை செய்தியின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். நான் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நானும் வஹீயின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விளங்கி வைத்திருந்தார்கள். அதற்கு பாருங்கள், தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கனவிலே கட்டளையிட்டான். தன்னுடைய பிள்ளையை திருப்பி கேட்கிறாங்க, எப்பா இந்த மாதிரி உன்னை அறுத்து பலியிடுமாறு நான் கனவில் கண்டேன், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று ஆலோசனை கேட்டாங்களே. அப்படி ஆலோசனை கேட்கக்கூடிய நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதிலை யோசிச்சு பாருங்க. யா அபத்தி இஃபால் மா துஅமர், எது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ வகை செய்தியின் அடிப்படையில் எது உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள், அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், அந்த வகை செய்திக்கு கட்டுப்பட்டவனாக என்னை பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப அல்லாஹ் கனவின் மூலமாக இறை செய்தியின் மூலமாக என்னை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டானா அதற்கு தான் நீங்க கட்டுப்பட வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தில் என்னுடைய உயிரே பலியாக இருந்தாலும் கூட அது இறை செய்தி என்று சொன்னால் அந்த இறை செய்திக்கு கட்டுப்பட்டவனாக நான் தான் பொறுமைசாலியாக இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல பதில் சொன்னாங்களே. இந்த பேச்சுவார்த்தை நமக்கு எதை உணர்த்தது? வஹீயின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறதா இல்லையா? இப்படி எண்ணற்ற செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தந்தையை அழைப்பதும் வகை செய்தியை நோக்கிதான், மனைவிக்கு வாழ்ந்து காண்பிப்பதும் வகை செய்தியின் அடிப்படையில தான், பிள்ளையை வளர்த்ததும் வகை செய்தியின் அடிப்படையில தான். அதே போன்று அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு அறிவுபூர்வமாக பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வே அதை சிலாகித்து குர்ஆனிலே சொல்லித் தருகின்றானா இல்லையா? அப்படிப்பட்ட அறிவுஜீவியாக இருந்தும் இளமை பருவத்திலே துடிப்பாக இருந்தும்
அவர்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தானால், இப்ராஹிமே நீ அறிவுஜீவியாக இருந்தாலும் இளமை பருவத்திலே துடிப்பாக இருந்தாலும் இறை செய்தியை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் வஹீ செய்தியின் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தான். அதனாலதான் பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆனால் மார்க்கத்தின் பெயரால் ஒரு அமலை நாம் செய்ய வேண்டுமையானால் அந்த அமல் மார்க்கத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் தான் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக விளங்கியிருந்தாங்க. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காபத்துல்லாவை புதுப்பித்து கட்டுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டானே. அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பின்பாக அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா? அரினா மனாசிக்கனா, எங்கள் இறைவா இந்த பள்ளிவாசலை கட்டி விட்டோம், இந்த பள்ளிவாசலை உன்னுடைய கட்டளைக்கு ஏற்ப கட்டி முடித்து விட்டோம். ஆனால் கட்டி முடித்ததற்கு பின்பாக நாங்கள் என்ன மனாசிக்க செய்ய வேண்டும், என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு கற்றுக்கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் தான் முறையிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் இறை தூதராக இருக்கலாம், நான் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும், நான் நோக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும், நான் செய்யக்கூடிய சதக்காவாக இருந்தாலும், எந்த அமலாக இருந்தாலும் அதை நீ கற்று தந்திருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் உன்னுடைய பள்ளிவாசலை கட்டிவிட்டோம் யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசல்ல என்னென்ன அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு கற்றுக்கொடு என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா நமக்கு எதை உணர்த்துகிறது? யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் கற்றுத்தந்ததுதான் செய்ய வேண்டும் என்பதை இந்த பிரார்த்தனை நமக்கு உணர்த்துகிறதா இல்லையா? அதே போன்று பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அருகாமையில் வைத்துக் கொண்டு எப்படி துவா செய்றாங்க? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக், என் இறைவா எங்கள் இறைவர் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. கட்டுப்பட்ட முஸ்லிம்னா என்ன? இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது, எதை நான் சாப்பிட வேண்டும், எதை நான் சாப்பிடக்கூடாது, என்னுடைய உலகத்தில் மறுமைக்காக நான் வாழக்கூடியவன் எப்படி என்னுடைய மார்க்கத்தை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை நீ கற்றுக் கொடுக்கிறாயே, அந்த வழிமுறைக்கு அந்த வகை செய்திக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்குவாயாக அப்படின்னு துவா செய்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒமின் துர்ரியத்தின், என்னுடைய சமுதாயத்தில் உன்னுடைய சந்ததிகள்ல உம்மத்தம் முஸ்லிமத்தம் லக், உனக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியா அல்லாஹ், நானும் என்னுடைய பிள்ளையும் உன்னுடைய வகை செய்திக்கு எப்படி நாங்கள் கட்டுப்படுகிறோமோ அதே போன்று கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை எங்களுடைய சந்ததிகள்ல உருவாக்கியா அல்லாஹ் என்று இறை செய்தியை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தை இந்த உலகத்தில் வாழச் செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க. எப்படி துவா செய்றாங்க? வபஅத் ஃபீஹிம் ரசூலா, பின்னால் உனக்கு கட்டுப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே அவர்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு ரசூலை, ஒரு இறை தூதரை அனுப்பியா அல்லாஹ். அந்த இறை தூதர் எதை செய்வார் தெரியுமா? தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் இந்த மக்களை வழிநடத்த மாட்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் யத்லு அலைஹிம் ஆயாத்திக், அவர் உன்னுடைய இறை செய்தியை மக்களுக்கு ஓதி காண்பிப்பார். அது மட்டும் இல்லாமல் வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உன்னுடைய வேதத்தையும் அந்த வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் அந்த மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். அப்படி குர்ஆன் ஹதீஸை இறை செய்தியை மக்களுக்கு போதிப்பதன் மூலமாக வயு ஜக்கீஹிம், அவர்களை அவர் தூய்மைப்படுத்துவார். உன்னுடைய இறை செய்தியை ஓதி காண்பிக்கக்கூடிய, அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதன் மூலமாக மக்களை தூய்மையாக்கக்கூடிய ஒரு இறை தூதரை இந்த சமுதாயத்திற்கு அனுப்பியா அல்லாஹ் என்று நபிகளாருடைய வருகையை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்றாங்க. இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும், தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் இறை செய்தியாக எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ அதை மட்டும்தான் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பாருங்க, மார்க்கத்திற்கு முரணாக எத்தனை காரியங்கள் இன்றைய மார்க்கத்தின் பெயரால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
எத்தனை காரியங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் எடுத்து பாருங்க, இன்னும் 2 மாதங்கள்ல ரமலானை நாம் அடையவிருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்துல பார்த்தீர்களானால் குர்ஆன் ஹதீஸிற்கு முரணாக வகை செய்தியில் காட்டித் தரப்படாத எத்தனை காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? முன் சென்ற உரையிலே சகோதரர் சொன்ன மாதிரிதான் 8 ரக்காத்துகளை தான் இரவு தொழுகையாக நபிகள் நாயகம் தொழுது காண்பித்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் 20 தொழுகிறாங்களே. காரணம் என்ன? நாங்கள் 20 ரக்காத்து தொழுவதற்கு ஆதாரம் இருக்குது. என்னங்க ஆதாரம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு தொழுதாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தொழுததாக வரலாறு சொல்லுகிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வகை செய்தி அறிவிக்கப்பட்டதா? அவர்கள் இறை தூதரா? அவர்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டு வகையின் அடிப்படையில் அதை செய்தாரா என்று கேட்டால் அப்படி அவர் செய்யவில்லை. மாறாக அதிகமான நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த 8 ரக்காத் என்பதை 20 ரக்காத்தாக அவர் அதிகப்படுத்தினார். அவர் செய்த அந்த தவறுக்காக அவருக்கும் அல்லாஹ்விற்கும் உரியது. அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம். அவர் இந்த உலகத்திற்கு மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார். அந்த தியாகத்தை முன்னிட்டு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நாம மார்க்கத்திற்காக என்ன தியாகத்தை செஞ்சிட்டோம்? அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அதை கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த குர்ஆனுடைய வசனமாவது நமக்கு சொல்கிறதா? எந்த ஹதீஸாவது நமக்கு சொல்கிறதா? ஏன் இன்றைக்கு சமுதாயத்தில் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்களே, ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபியை பின்பற்றல. ஒரு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதை மார்க்கத்தில் இருக்குமையானால் அதை முதலில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் சஹாபாக்களாக தான் இருந்திருப்பாங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பின்பற்றினாரா? அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினாரா? பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஹஜ்ஜினுடைய முறையில தமத்து என்கின்ற ஒரு ஹஜ் இருக்கிறது. தமத்து என்கின்ற ஹஜ்ஜினா என்ன? இன்னைக்கு என்ன செய்ய, துல்ஹஜ் மாதம் வந்து விட்டால் பிறை 8 இருந்து பிறை 13 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட 6 நாட்கள் அந்த ஹஜ் என்கின்ற வழிமுறையை செய்யறோம்ல, இது ஒரு ஹஜ்ஜினுடைய வகை. தமத்து என்கின்ற ஹஜ் என்றால் ஒரு மாதம் 2 மாதத்திற்கு முன்பாகவே மக்காவிற்கு நாம் சென்று விட வேண்டும். சென்ற உடனடியாக இஹ்ராம் ஆடையை அணிந்து ஒரு உம்ராவை நாம் செய்து முடிக்க வேண்டும். அந்த உம்ராவை நாம் செய்து முடித்ததற்கு பின்பாக இஹ்ராமிலிருந்து நாம் கலைந்து அந்த மக்காவிலே என்ன செய்யணும்? நாம உள்ளூர் வாசியை போன்று வாழ வேண்டும். அந்த உம்ராவை முடிச்சதிலிருந்து துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8 வரைக்கும் மக்காவிலே வாழ வேண்டும். வாழ்ந்ததற்கு பின்பாக ஹஜ்ஜினுடைய நாட்கள் வந்ததற்கு பின்பாக மீண்டும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் தமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய முறை. இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களே வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனால் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தமத்து என்கின்ற ஹஜ் முறை இஸ்லாத்தில் இல்லை என்று அவர் பிரச்சாரம் செய்தார். அது மக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. அவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் அவரிடத்திலே சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள், தமத்து என்கின்ற ஹஜ் முறை மார்க்கத்தில் இருக்கிறதா? இப்னு உமர் பதில் சொல்றாங்க, இருக்குதுங்க. தமத்து என்கின்ற ஹஜ் முறையை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்க, உங்க தந்தை இல்லைன்னு சொல்றாங்களே, ஒரு சஹாபி இல்லைங்கிறாரே. அப்ப இப்னு உமர் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு பதில். நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிறீர்களா அல்லது என்னுடைய தந்தையை பின்பற்றுகிறீர்களா? என்னுடைய தந்தை சஹாபியாக இருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை அவர் ஏற்றதன் மூலமாக இஸ்லாத்திற்கு பல கண்ணியங்கள் வந்திருக்கலாம். அவருடைய நாவின் மூலமாக அல்லாஹ் சில வசனங்களை இறக்கியிருக்கலாம். அவருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் கூட அவரை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு எங்கே வழிகாட்டலையே. அல்லாஹ்வின் தூதரை தானே பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. நீங்க அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுறீங்களா இல்ல என்னுடைய தந்தையை பின்பற்றுகிறீர்களா என்று சஹாபியை பின்பற்றக்கூடாது என்று இன்னொரு சஹாபி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சமுதாயத்திலே வாசலில் பார்க்கிறோம் ஜும்மா தொழுகைக்கு பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க. அது ஜும்மாவினுடைய முதல் பாங்கு. அப்புறம் 1 மணிக்கு அந்த மெம்பர்ல ஏறி இமாம் ஒரே நிகழ்த்துவார்னு வைங்களேன், அந்த மெம்பரில் ஏறி ஒரு பாங்கு சொல்லுவாங்க. ஜும்மாவுக்கு மட்டும் 2 பாங்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டினாங்களா? ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்றால்
அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் ஜும்மாவிற்கென்று ஒரே ஒரு பாங்குதான். இமாம் எப்பொழுது மெம்பரிலே ஏறுகிறாரோ அப்பொழுது சொல்லப்படக்கூடிய பாங்குதான் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இருந்தது. அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும் அதுதான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்திற்கு வந்ததற்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுதான் நடைமுறையில் இருந்தது. அதற்கு பின்பாக தான் 2 பாங்கு, ஜும்மாவிற்கு 2 பாங்கு உருவாக்கப்பட்டது. அதுவும் கூட இன்னைக்கு நாம பாங்கு சொல்றாங்களா அந்த மாதிரி இல்லை. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஜும்மா தொழுகைக்கு வியாபாரத்தை விட்டு விட்டு ஜும்மா தொழுகைக்கு வரணும். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, மக்களுக்கு அந்த ஜும்மாவினுடைய நினைவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜும்மாவினுடைய நேரம் நெருங்கிவிட்டது என்றால் கடை வீதியில மக்கள் எல்லாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடை வீதியில போய் தொழுகைக்கு நேரம் ஆயிருச்சு, எல்லாரும் தொழுகைக்காக புறப்படுங்கன்னு ஒரு அறிவிப்பு செய்வாங்க. அந்த அறிவிப்பு செய்தார்கள் என்றுதான் ஹதீஸ்ல வருது. பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வருதா? ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம், 12:30 மணிக்கு ஒரு பாங்கு சொல்லிவிட்டு இமாம் மெம்பரில் ஏறக்கூடிய நேரத்தில் ஒரு பாங்கு சொல்லக்கூடிய வழக்கத்தை பார்க்கிறோமே. இது எந்த ஹதீஸில் இருக்கிறது? எந்த இறை செய்தியில் இருக்கிறது? அப்ப நன்றாக ஒன்றை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் இறை செய்தியை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். உதாரணத்திற்கு 1, 2 நாம் சொல்லி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இறை செய்திக்கு மாற்றமாக இறை செய்தியில் அனுமதிக்கப்படாத பல காரியங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இந்த முகமது இருக்கின்றாரே, அவர் இந்த மார்க்கத்தின் பெயரால் நம்முடைய பெயரால் சில காரியங்களை இட்டுக்கட்டி அவர் சொல்வாரையானால் அவரை நாம் வலக்கரத்தால் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு 2 கையை கொடுத்திருக்கிறாங்களாங்க. ஒரு பொருளை நாம் பிடிப்பதாக இருந்தால் இடது கையில் பிடிப்பதை விட வலது கையில் பிடிப்பதுதான் பலமாக பிடிக்க முடியும். அதே தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மார்க்கத்தை போதிக்க வந்த இந்த இறை தூதர் முகமதாக இருந்தாலும் இறை செய்திக்கு மாற்றமாக தன்னுடைய மனவீச்சையை போதிப்பாரையானால் நம்முடைய வலது கரத்தால் அவரை பிடிப்போம், அவரை தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு ஒரு அழகான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறான். என்ன எச்சரிக்கை என்றால், வத்தபிஉ அஹ்ஸன மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து அருளை பெற்ற அழகான இறை செய்தியை பின்பற்றுங்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மின் கபலி ஐயாத்தியக்கும் மினல் அதாபி ஃபஅதா, அல்லாஹ்வுடைய அதாபு என்பது திடீரென்று உங்களிடத்தில் வருவதற்கு முன்பாக நீங்கள் திருந்தி கொள்ளுங்கள். இறை செய்தி தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. இறை செய்தியை தவிர மார்க்கத்தில் வேற எதையும் நாம் பின்பற்ற கூடாது. அதுதான் மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்று தரும் என்று அந்த இறை செய்தியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். என்ன எச்சரிக்கை? அல்லாஹ்வுடைய அதாப் என்பது திடீரென்று உங்களிடத்தில் வருவதற்கு முன்பாக நீங்கள் இறை செய்தியை பின்பற்ற ஆரம்பித்து விடுங்கள். பார்க்கிறோம், இன்னைக்கு 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டை வரவேற்பதற்காக ஒரு நகரம் தயாராகி கொண்டிருந்தது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தது. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு தீ மூட்டத்தை தான் ஏற்படுத்தினான். அது மிகப்பெரிய காட்டு தீயாக பரவி இன்றைக்கு கலிபோர்னியாவை பார்க்கிறோமே. புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டு தீயை ஏற்படுத்தி மிகப்பெரிய சேதத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். மாட மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நடுவீதியை படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் இது என்னை நிலையாக இருக்க செய்யும், இந்த பொருளாதாரம் என்னை பாதுகாக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். சேர்த்து வைத்த பொருளாதார நகை அனைத்து சொத்து பத்துகளும் தீக்கரையாகிவிட எந்த விதமான சான்றுகளும் இல்லை. அல்லாஹ் எப்படி அதாப எதிர்பார்க்காம கொடுத்தா பாத்தீங்களா? ஏன் நம்ம பகுதியில் எடுத்து பாருங்க, பெஞ்சல் புயல் வந்துச்சு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கடலூருக்கும் பரங்கிப்பேட்டைக்கு நடுவுல அது கரையை கடக்கும்னாங்க. கடலூர் மாவட்டத்தில் எல்லாரும் எச்சரிக்கையா இருந்தாங்க. கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு போனாங்க.
ஆற்றோரமாக இருந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பிற்காக தன்னுடைய உறவினர்களை வீட்டுல போய் தஞ்சம் புகுந்தார்கள். ஆனா அல்லாஹ் எப்படி திருப்பி விட்டான் பாத்தீங்களா? கிருஷ்ணகிரிக்கும் கடலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? திருவண்ணாமலைக்கும் கடலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பெஞ்சல் புயல் கடலூரை பாதிக்கும், சென்னையை பாதிக்கும் என்றார்கள். ஆனால் மக்கள் எதிர்பார்க்காமல் உடனடியாக திருவண்ணாமலையை நோக்கியும் காஞ்சிபுரத்தை நோக்கியும் அதே போன்று கிருஷ்ணகிரியை நோக்கி வந்துச்சா இல்லையா? இந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால் நம்முடைய பகுதியில அதாவை கொஞ்சம் கண்ணு மேய்க்க அல்லாஹ் கொண்டு வந்துருவான். அதையெல்லாம் நம்ம பயந்து கொள்ள வேண்டும். நமக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், அல்லாஹ்வுடைய அதாபு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளை பெற்ற அழகான வகை செய்தியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையில வகை செய்தியை நோக்கி நாம் அனைவரும் வர வேண்டும். அதுதான் இந்த ஜமாத்துடைய நோக்கம். இந்த ஜமாத்துல உறுப்பினராக வந்து சேருங்க, ஜமாத்துல நிர்வாகியா இருங்க, இந்த ஜமாத்தை வழிநடத்துங்கள்லாம் யாரும் உங்களை கூப்பிடல. இந்த தௌஹீத் ஜமாத்துல பயணிப்பது என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு பெற்று தராது. தௌஹீத் ஜமாத்தில் பயணிப்பது நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்காது. இந்த ஜமாத்தை நாம் உருவாக்கி அதில் நாம் பயணிக்கின்றோமையானால் இந்த உலகத்தில் நம்முடைய சமுதாயத்தினுடைய நன்மையை கருதி பிரச்சாரத்தை மிக வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கட்டமைப்பை தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஜமாத் நாளைக்கு மறுமையில வந்து நமக்கு பதில் சொல்லாது. நம்முடைய நடவடிக்கையும் நம்முடைய செயல்பாடுகளும் தான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பேசும். அந்த அடிப்படையில் நீங்க ஜமாத்துக்கெல்லாம் யாரும் வர வேண்டாம், யாரும் ஜமாத்திலிருந்து உறுப்பினராக நிர்வாகியாக இருக்க வேண்டாம். நாங்கள் எதை நோக்கி அழைக்கிறோம் என்றால் வகை செய்தியை நோக்கி தான் அழைக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம் எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ இயக்கங்கள், அதுல நிர்வாக மட்டத்தில் இருந்தால் எத்தனையோ நன்மைகள் கிடைக்கிறது. ஆனா இந்த தௌஹீத் ஜமாத்துல பயணிக்கிறவங்க இந்த பேச்சாளரா நிர்வாகியா பல ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக அவர் சொத்து சேர்க்க முடியாது, ஜமாத்தின் மூலமாக இதை பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. மாறாக அதையெல்லாம் தியாகம் செய்துதான் வகை செய்தியை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிவிட்டான். அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றி சுயநலமாக இருந்துவிடக் கூடாது, அதை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக விதித்திருக்கிறான். அல்லாஹ் எங்களை அதற்கு தேர்வு செய்திருக்கிறான். அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நாங்கள் செய்யல, அதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு யாரையும் எதிர்க்க வேண்டும், யாரையும் பகையாக்க வேண்டும், இந்த ஜமாத்திற்கு எதிராக நம்முடைய ஜமாத்தை வலு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க மறுமை வெற்றியை மட்டும் மையமாக கொண்டு இறை செய்தியை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற கொள்கையை நாமும் பின்பற்றி அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த தாவா பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அல்லாஹ்விற்காக செவிசாய்த்து அதை உள்வாங்குங்கள். குர்ஆனில் இருந்தால் அதை பின்பற்றுங்கள், ஹதீஸில் இருந்தால் அதை பின்பற்றுங்கள். குர்ஆனில் இல்லாத ஹதீஸில் இல்லாத ஒரு கருத்தை உங்களிடத்தில் நாங்கள் போதிப்போமையானால் சட்டையை பிடிச்சு கேளுங்க, ஏன்பா குர்ஆன்ல இல்லையே ஹதீஸ்ல இல்லையே, ஏன்பா இதையெல்லாம் சொல்லித்தரேன், ஏன் இதையெல்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யறேன்னு இந்த மேடையில வந்து கேள்வி கேளுங்க. நாங்க அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே, இதனுடைய அடிப்படையே இறை செய்தியை அடிப்படையாக வச்சுதான் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இறை செய்தியை தாண்டி வேற எதையும் உங்களுடைய ஆதாரமாக நீங்கள் வைத்தது கிடையாது. அல்லாஹ்வும் நமக்கு அதை தான் சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அதை தான் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அழகிய முன்மாதிரியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு அசைவின் மூலமாகவும் இறை செய்தியின் முக்கியத்துவத்தை தான் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த அடிப்படையில் நாமும் இந்த உலகத்தில் இறுதி மூச்சு வரைக்கும் உண்மை முஸ்லிம்களாக, உண்மையான ஈமானை சுமந்தவர்களாக, இறை செய்திக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிப்போம். இந்த உலகத்திலும் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த இறை செய்தியை பின்பற்றுவதன் மூலமாக மறுமையிலும் சிறந்த வாழ்வை வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.